அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மேலும் அதற்கு மேல் கல்வி பயின்று டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்கப்பட உள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் சார்பாக ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வழங்குதல். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்வலர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இயங்கும் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களால் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சர் தியாகராஜா கல்லூரி வளாகத்தில் 500 நபர்களுக்கும் மற்றும் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில கல்லூரி வளாகத்தில் 300 நபர்களுக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேற்படி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் ஆர்வலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெற்று புதிதாக சேர்க்கை நடைபெற உள்ளது. பயிற்சி வகுப்புகள் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை 6 மாத காலங்கள் வாராந்திர வேலை நாட்களில் நடைபெறும். பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதோடு 1/1/2024 அன்று 18 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மேற்படி போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதிகள் கிடையாது. பயிற்சியில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மைய இணையதளமான www.cecc.in வாயிலாக 10/9/2024 முதல் 24/9/2024 வரை விண்ணப்பிக்கலாம். பயிற்சி வகுப்புகளில் சேர்க்கை தொடர்பான கூடுதல் விவரங்களை மேற்குறிப்பிட்டுள்ள இணையதள முகவரியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப ஆர்வலர்கள் தெரிவு செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் விவரங்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் வெளியிடப்படும். அக்டோபர் மாதம் 2ஆம் வார பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு பயிற்சித்துறை சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இனி இதற்காக இந்த இணையதளத்தில் சென்று நாம் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.cecc.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் சென்னை. இந்த வெப்சைட்ல தான் இந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சிக்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் மற்றும் ஆர்ஆர்பி தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள். இதுல இங்க ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. CECC 2024-25 TNPSC, SSC, RRB, IBPS கோச்சிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த முழு தகவல்களும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் அந்த நோட்டிபிகேஷன்ல. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆங்கிலத்திலும் நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது, தமிழிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா இங்க ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. CECC 2024-25 ஃப்ரீ கோச்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி லாகின் பண்ணி நீங்க இந்த கோச்சிங்காக பதிவு பண்ணலாம். புது யூசரா இருக்கும்போது நியூ யூசர் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதான் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல ஃபர்ஸ்ட்ல உங்க நேம், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு. நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண வேண்டும். அந்த பாஸ்வேர்டை இங்க ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். கொடுத்திருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். மொபைலுக்கு வந்தா OTP என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவதற்கான ஜெனரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதை நீங்க ரீட் பண்ணி இதை அக்செப்ட் பண்ணீங்கன்னா உடனே உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். இதுதான் உங்க டேஷ்போர்ட். இதிலே கொடுத்திருக்காங்க டேஷ்போர்ட், பர்சனல் டீடைல்ஸ், ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட் அப்லோட், ஸ்பெஷல் கேட்டகரி, கோச்சிங் சென்டர் ப்ரிஃபரன்ஸ், ப்ரிவியூ அண்ட் சப்மிட். இந்த மாதிரி 8 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ்ல பேசிக் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். எஜுகேஷனல் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா போட்டோஸ் அப்லோட் பண்ண சொல்றாங்க, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிபிகேட், SSLC மார்க் ஷீட், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், இவை எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண வேண்டும். எல்லாமே சேவ் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒவ்வொரு ஸ்டெப்பா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல பண்ண முடியாட்டாலும் நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலா ப்ரிவியூ பண்ணி உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கன்ஃபர்மேஷன்
SMS உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம்லயே உங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாட்டா கூட நீங்க திருப்பி இந்த பேஜ்ல வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதன் பிறகு நீங்க உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். லாகின் பண்றதுக்காக உங்க மொபைல் நம்பர் அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு ரெண்டையுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு திருப்பியும் ஓபன் ஆகும். ஏதாவது ஃபீல்ட் விடுபட்டு இருந்தால் திருப்பியும் நீங்க ரீசப்மிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்கள் அனைத்துமே இந்த இணையதளத்தில் தான் வெளியிடப்படும். ஆகவே அடிக்கடி நீங்க லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்ல. ஆகவே 10ஆம் வகுப்பு மேலும் அதற்கு மேல் தேர்ச்சி பெற்று TNPSC, SSC, RRB, IBPS போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் வழங்கும் இந்த இலவச பயிற்சிக்காக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.